SIVA நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து பர்த்டே, அதுக்கு வந்து பேனர் வந்து நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். அது வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்களை போயிட்டு எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூல்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணிருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து 3:2 அந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபோட்டோன்னு இருக்கும். இப்போ வந்து இந்த இமேஜெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டபுள் லேயர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் டவுன் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது பின்னாடி போயிடும். அந்த பேக்ரவுண்டு பின்னாடி போனதுக்கப்புறமா அடுத்து இந்த இமேஜை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெருசாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்ச அப்புறமா இப்போ வந்து எரேஸ் ஆப்ஷனு போங்க. எரேஸ் ஆப்ஷனு போயிட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழேங்கிறத எரேஸ் பண்ணிக்கோங்க. கீழே எரேஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எரேஸ் பண்ணி முடிச்ச அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வைக்கணுமோ அந்த மாதிரி பெருசாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது இந்த இமேஜ் பிப்ரவரி 24 பிறந்த நாள் காணும் அம்மாவை வணங்குகிறோம், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன். இதை வந்து நீங்கள் கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பொசிஷனில் வந்து 0 இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு பிளர்ரை வந்து கம்மியாக செட் பண்ணிக்கோங்க. பிளர்ரை வந்து கம்மியாக செட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி வந்து அதிகமாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணி முடிச்ச அப்புறமா மறுபடியும் ஃபோட்டோங்கிறதுக்கு போகும். இப்போ வந்து இந்த லைட் இமேஜ் இதை எடுத்துகிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டு அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த லைட் இமேஜ் வந்து நீங்கள் எங்கெங்கே செட் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் வந்து கரெக்டாக அம்மா இமேஜுக்கு வந்து கீழேங்கிறத கழுத்துக்கிட்ட செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இமேஜை எடுத்துகிட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷன் போயிட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. அதுமாரியே இந்த மாதிரி எரேஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி மூலையிலங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை மூலையில் செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் லைட்டாங்கிறத நான் நவுத்திக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக நவுத்திக்கிட்டு இப்போ வந்து டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாம் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. அந்த டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூவ் டவுன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பின்னாடி போகும். இப்போ வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஹியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எரேஸ் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு கம்மியாங்கிறத செட் பண்ணிவிட்டு இப்போ இன்வெர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ரீஸ்டோர் போய்க்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கே இந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி அப்ளை ஆகும். இந்த மாதிரி அப்ளை ஆன முடிச்சதுக்கப்புறமா ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி அங்கங்கே நீங்கள் எங்கெங்கே கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் இமேஜெல்லாம் செட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன்.
செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறோம். இப்போ வந்து நம்ம பாக்ஸ் இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். பாக்ஸ் இமேஜை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழேங்கிறத நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கீழே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோ அப்படின்னு இருக்கும். இந்த ஷேடோ வந்து பொசிஷனில் 0 0 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஓகே அப்படின்னு செட் பண்ணிட்டேன். ஓகே செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு என்னென்ன எழுதுறது, ஜெயலலிதா அம்மா இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் எழுதுனா எழுதிக்கலாம். இப்போ வந்து நம்ம பாக்ஸில் எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த இமேஜை எடுத்துகிட்டு உங்கள் இமேஜை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாக்ஸுக்கிட்ட வந்து கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி பாக்ஸு நடுவில் வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லா பாக்ஸ்லேயும் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம பேனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும்.